வணக்கம். உதயகுமார் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கோயம்புத்தூர். நமக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரு ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக ஆகிட்டுருக்கு. ஏவன் டிரான்ஸ்போர்ட்டில் தான் நம்ம எல்லா வகையான மினி லிஃப்ட்டும் மினி மிக்சர் மிஷினும் புக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தாம்பரம் மிஷின் வந்து நல்லபடியாக தான் பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சுட்டோம். அது கீழே டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு தேய்ச்சி உருட்டி மேலேருந்து தள்ளி விட்டு இவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 2500 லோடிங் சார்ஜ் போட்டிருக்காங்க. இதை வந்து இந்த இப்படி கொண்டு போய் கொடுக்குறதுக்கு தான் 2500 லோடிங் சார்ஜ் போடாங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு நான் பேக்கிங் பண்ணி கொடுக்குற மெட்டீரியலே இப்படி கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா இப்போ பேக்கிங்கே பண்ணி கொடுக்காம விட்டோன்னா பொருளே போய் சேராதுன்னு நினைக்கிறேன். ஏன் ரிப்பீட்டடாக இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால், நீங்கள் இஷ்டம் இருந்தால் போடுங்க, எங்களுக்கு உங்களை மாதிரி நிறைய கம்பெனி இருக்காங்க, உங்களோட பொருளை கொண்டு போய் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இவ்வளோ நாள் தேய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இந்த மிஷின் பாருங்கள், டிரான்ஸ்போர்ட்டில் மேலே லாரியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பொருள் அவங்களுக்கே தெரியும் கீழே போட்டு உடச்சிது. இதை அப்படியே மறைச்சி அவங்க டெம்போவில் லோட் பண்ணி விட்ருக்காங்க. கஸ்டமர் போய் டெலிவரி பாயிண்டில் போய் பார்க்கும்போது என்ன டேமேஜாக இருக்குன்னு கூப்பிட்டு கேட்கும்போது, நீங்கள் டெலிவரி எடுத்துட்டா நாங்கள் எங்களுக்கு கணக்கு வராது அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பதில் சொல்கிறாங்க. நம்ம ஏவன் டிரான்ஸ்போர்ட்டில் இங்கே ஆர்ஜி புதூர் டிரான்ஸ்போர்ட்டு, அதில் போய் நம்ம கேட்டால் நீங்கள் வந்து அங்கே கேளுங்க இங்கே கேளுங்க, நீங்கள் ஹெட் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு கிளைம் ஆகி வந்தால் தான் பண்ணுவாங்கிறாங்க. லிஃப்ட்டு தான் 4 லிஃப்ட்டு இதே மாதிரி பண்ணிட்டாங்க. இது ராமேஸ்வரத்துக்கு அனுப்பின லிஃப்ட்டு. இப்படி போய் ஒரு பொருள் நான் கொடுக்க போனால், நான் இதுக்கு முன்னாடி பொருள் லோடு பண்ண பொருளும் ஃபோட்டோ போட்டிருக்கேன். அதுவும் பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் பண்ணி கொண்டு போய் ஒவ்வொரு பொருளும் இறக்குறாங்கன்னு. இப்போ இது பாருங்கள், ராமேஸ்வரத்துக்கு கொடைக்கானலுக்கு இந்த மிஷின் அனுப்பிச்சி விட்ருக்கேன். இந்த மிஷின் டெலிவரியான லட்சணம் பாருங்கள், கஸ்டமர் என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நல்ல சூப்பராக பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம்னாருங்க. வண்டிக்கு எதிராகுங்க, A1ல செம்மையாக வந்துடும். அதெல்லாம் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் இந்த தகரடிங்களாம் வாங்கிட்டு புது மிஷின் மாதிரியா இருக்குது பார்த்தா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மோட்டர் கவரை உடச்சி, இது மிஷின் டீத் உடச்சி, மிஷின் உங்களால் முடியலன்னா டிரான்ஸ்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஆள்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க? எவ்வளோ நீட்டாக மிஷின் பெயிண்ட் அடித்து இவ்வளோ நான் ஒரு மிஷின் கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுத்து நான் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு மேலேருந்து கீழே தள்ளி விட்டு உடைக்கிறீங்க, கேட்டால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மிஷின் வந்து இப்போ இவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கீங்க. நான் போய் காலைல கேட்குறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், ஹெட் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன். உங்களோட மிஷின் ரிப்பீட்டடாக கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஃபர்தராக ஹெட் ஆஃபீஸில் கேட்டு உங்களோட லோடிங் நான் எடுக்கிறதா வேண்டாம்னு நான் ஃபர்தராக கேட்குறேன்னா, இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ உங்களோட தேவை எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வேறு கம்பெனி இருக்காங்க தானே அர்த்தம். அதுக்கு நான் கேட்டால் உங்களுக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது, நீங்கள் ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோ வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், ஹெட் ஆஃபீஸுக்கு போகிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த A1 வந்து ஆர்ஜி புதூரில் இருக்கிறது ஒஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்கள்.